ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிஎஸ்என்எல் ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கணும்னு ஒரு ஐடியா வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கான வீடியோ வரும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பிஎஸ்என்எல் ஃபைபர் கனெக்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளவு பே பண்ணணும், இதோட பிளானோட காஸ்ட் எவ்வளவு ஸ்பீட் லிமிட் வச்சிருக்காங்க, இதுக்கு இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் ஏதாவது இருக்கா, ரவுட்டர் அவங்களே கொடுப்பாங்களா இல்ல நம்மளே வாங்கிக்கணுமா, இல்ல ரவுட்டருக்கு எதுவும் சார்ஜ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் கிளியரா ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி நீங்க புதுசா ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து 25 MBPS இருந்து 150 MBPS வரைக்கும் எடுத்து வந்திருக்கோம். பட் பிஎஸ்என்எல் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் 10 MBPS இருந்து 300 MBPS ஸ்பீட் வரைக்கும் வந்து வச்சிருக்காங்க. நம்ம பார்க்க போறது வந்து 4 பிளான் வந்து எடுத்து வந்திருக்கோம். 25 MBPS ஸ்பீட் பார்க்க போறோம், 50 MBPS ஸ்பீட் பார்க்க போறோம், அதே மாதிரி 100 MBPS ஸ்பீட் பார்க்க போறோம், 150 MBPS ஸ்பீட் பார்க்க போறோம். சரிங்களா, இந்த 4 பிளானோட காஸ்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 25 MBPS ஸ்பீட் கனெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா எவ்வளவு பிரைஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பிளானோட காஸ்ட் வந்து 329 ரூபாய் அந்த வெப்சைட்ல வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு வந்து 18% GST ஆட் ஆன் பண்ணிக்கணும். ஆட் ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு வந்து 389 ரூபாய் நீங்க ரெண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். 25 MBPS ஸ்பீட் எனக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கான ரெண்ட் வந்து 389 ரூபாய். இந்த 389 ரூபாய் இருக்குல்ல, இது 6 மாசம் கனெக்ஷன் எடுத்துக்கலாம், இல்ல 3 மாசம் கனெக்ஷன் எடுத்துக்கலாம், இல்ல 1 இயர் கனெக்ஷன் எடுத்துக்கலாம், இல்ல 1 மந்த் கனெக்ஷன் கூட எடுத்துக்கலாம். நம்ம பேசிக்கா பாக்குறதுனால ஒரு மாசம் கனெக்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ரவுட்டர் இருக்கணும். சரிங்களா, ரவுட்டர் இருந்துச்சு அப்படின்னா ரவுட்டருக்கு எந்த காசு வாங்க மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு ரவுட்டர் இல்லைன்னா இவங்க வந்து 2000 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த 2000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க இல்லையா, இந்த 2000 ரூபாய்க்கு உங்களுக்கு டுவல் பேண்ட் 5G ரவுட்டர் தான் கொடுப்பாங்க. சோ வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல, அவங்களே வந்து நல்ல பிராண்டடா வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. வந்து ஒரு 2000 ரூபாய் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து பக்கத்துலயே கனெக்டிவிட்டி இருக்கு, உங்க ஏரியாலயே வந்து யாராவது யூஸ் பண்றாங்க, பக்கத்துல பிஎஸ்என்எல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா, கனெக்டிவிட்டி டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் அவங்க வெப்சைட்ல வந்து 800 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பிஎஸ்என்எல்லே பண்ணாங்கன்னா இந்த காஸ்ட்குள்ள முடிஞ்சிடும். இல்ல வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி பிரைவேட் வந்து எடுத்து பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 1500 ரூபாய் வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் மட்டும் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் டெபாசிட் அமௌண்ட் ஒரு 500 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். டெபாசிட் அமௌண்ட்னா நம்ம வந்து என்னைக்கு ஆர்டர் கேன்சல் பண்றோமோ அன்னைக்கு வந்து கொடுத்துருவாங்க, பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. பட் வந்து டெபாசிட் அமௌண்ட் ஒரு 500 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இது ஒரு சில ஏரியால இல்ல, ஒரு சில ஏரியால வந்து 500 ரூபாய் வந்து கட்டுற மாதிரி வச்சிருக்காங்க. சரிங்களா, சோ ஓவராலா பிளானோட காஸ்ட் ஒரு மாசத்துக்கு காஸ்ட் வந்து 389, அதோட ரவுட்டர் காஸ்ட் வந்து 2000 ரூபாய், இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து ஒரு 800 ரூபாய், டெபாசிட் அமௌண்ட் வந்து ஒரு 500 ரூபாய் சேர்த்தீங்க அப்படின்னா 3689 ரூபாய் வரும். சரிங்களா, இந்த 3689 ரூபாங்கிறது இந்த ஒரு மாசத்துக்கான அந்த இன்ஸ்டாலேஷன், டெபாசிட், ரவுட்டர் எல்லாம் சேர்த்து 3689. சரிங்களா, நீங்க வந்து 6 மாசம் கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டெபாசிட் அமௌண்ட்லாம் வந்து இருக்காது. இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் தான் டெபாசிட் அமௌண்ட் வந்து வச்சிருக்காங்க. 6 மாசமோ இல்ல 1 இயர்க்கோ நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட் இருக்காது. இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் முடிஞ்சது கம்மியா வாங்கிக்குவாங்க. இதோட ஸ்பீட் நான் சொன்ன மாதிரி 25 MBPS ஸ்பீட். சரிங்களா, அப்லோட் ஸ்பீடும் 25 MBPS தான், டவுன்லோட் ஸ்பீடு 25 MBPS தான். இதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கு அப்புறம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா லிமிட் செட் பண்ணிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 1000 GB வந்து லிமிட் செட் பண்ணிருக்காங்க. அன்லிமிட்டட் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியாது. அந்த 1000 GB வந்து 30 டிவைட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா 33 GB பக்கம் வரும். ஒரு நாளைக்கு நீங்க 33 GB தான் கன்சியூம் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க இந்த பிளான் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லங்கிற பட்சத்தில் நீங்க வேற பிளானுக்கு தான் மாறணும். சரிங்களா, அதே மாதிரி அந்த 1000 GB வந்து ஒரு 10 நாளையோ 15 நாளையோ கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட ஸ்பீட் வந்து குறைக்கப்படும். 4 MBPS மாறிடும். 4 MBPS மாறிடுச்சு அப்படின்னா நீங்க அன்லிமிட்டட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி உங்க ஒரு ரவுட்டர் கொடுக்குறாங்க இல்லையா, அது மூலமா வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டட் பேசிக்க முடியும். ஒரு லேண்ட்லைன் நம்பரும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்க ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னாலே பிஎஸ்என்எல் வந்து ஒரு லேண்ட்லைன் நம்பர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த லேண்ட்லைன் நம்பர் உங்களால வாய்ஸ் கால், லோக்கல் கால், எஸ்டிடி கால்லாம் வந்து அன்லிமிட்டடா பேசிக்க முடியும். எந்த காஸ்ட்டும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இது 1000 GB கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு மாசத்துக்கு 15 நாளையோ 10 நாளையோ கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட்டா ஆட் அண்ட் பேக்னு ஒன்று வச்சிருக்காங்க, ஆப்ஷன் அதுக்கும் வச்சிருக்காங்க. சோ வந்து அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, சோ ஓவராலா 25 MBPS ஸ்பீட் வேணும் அப்படின்னா 3689 ரூபாய் வரும். சரிங்களா, அந்த ஒரு மாசத்துக்கு எல்லாமே இன்க்ளூடிங் இன்ஸ்டாலேஷன், அந்த ரவுட்டர் எல்லாம் சேர்த்து 3689 ரூபாய். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 50 MBPS வந்து ஸ்பீட் வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 449 ரூபாய் அந்த பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி இல்லாம வச்சிருப்பாங்க. நம்ம வந்து 18% ஆட் ஆன் பண்ணிக்கணும். ஆட் ஆன் பண்ணீங்க அப்படின்னா 530 ரூபாய் வரும். 530 ரூபாங்கிறது ஒரு மாசத்துக்கான ரெண்ட் தான். நம்ம ஒரு மாசம் பிளான் தான் எடுக்க போறோம். பிளஸ் வந்து அந்த ரவுட்டர்ல நம்ம ஆட் பண்ணோம் இல்லைங்களா, ரவுட்டருக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் ஆட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து ஒரு 800 ரூபாய் ஆட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி டெபாசிட் அமௌண்ட் வந்து ஒரு 500 ரூபாய் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணீங்க அப்படின்னா 3830 ரூபாய் வரும். 3830 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்பீட் வந்து அப்லோட் ஸ்பீடும் 50 MBPS தான், டவுன்லோட் ஸ்பீடும் 50 MBPS தான். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா லிமிட் செட் பண்ணிருக்காங்க. எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 3300 GB செட் பண்ணிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு 3300 GB. அதை அப்படியே டிவைட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 110 GB வரும். கண்டிப்பா இது தாராளமா இருக்கும். சரிங்களா, 110 GB கண்டிப்பா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. சோ வந்து
தாராளமா இருக்கும். அப்படியே நீங்க 10 நாளையோ இல்ல 15 நாளையோ வந்து 3300 ஜிபி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 MBPS மாறிக்கும். சரிங்களா? 4 MBPS மாறிச்சு அப்படின்னா நீங்க அன்லிமிட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இவங்க வந்து ஒரு லேண்ட்லைன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதன் மூலியமா உங்களால வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டடா பேசிக்க முடியும். லோக்கல் காலும் பேசிக்க முடியும், எஸ்டிடி காலும் பேசிக்க முடியும். அதுக்கு எந்த காஸ்ட்டும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓவராலா 50 MBPS கனெக்ஷன் வேணும் அப்படின்னா 530 ரூபா ஒரு மாசத்துக்கான ரெண்ட், இன்ஸ்டாலேஷன், அந்த ரவுட்டர் இதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா 3830 ரூபா வரும். சரிங்களா? 3830 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 100 MBPS ஸ்பீட வந்து பாத்துருவோம். 100 MBPS பாத்தீங்க அப்படின்னா பிளானோட காஸ்ட் வந்து 599 ரூபா வந்து வச்சிருக்காங்க. 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா 707 ரூபா வரும். சரிங்களா? 707 வரும். இது வந்து ஒரு மாசத்துக்கான ரெண்ட். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரவுட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கணும் 2000 ரூபாய். பிளஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து ஒரு 800 ரூபாய் ஆட் பண்ணிக்கணும். பிளஸ் வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து 500 ரூபாய் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 4007 ரூபாய் வரும். 4007 rupees வரும். இந்த 4007 rupees நீங்க பேமெண்ட் பண்றது மூலமா 100 MBPS ஸ்பீட்ல வந்து அப்லோட் ஸ்பீடும் 100 MBPS தான், டவுன்லோட் ஸ்பீடு 100 MBPS யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா லிமிடெட் டேட்டா தான், அன்லிமிட்டட் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியாது. லிமிடெட் பாத்தீங்க அப்படின்னா 4000 GB ஒரு மாசத்துக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஓவராலா வந்து 4000 GB. அது அப்படியே டிவைட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 30 நாள் டிவைட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 134 GB வரும். ஒரு நாளைக்கு 134 GBங்கிறதுல கண்டிப்பா ரொம்ப அதிகம் தான். நம்மளால கண்டிப்பா கன்சியூம் பண்ண முடியாது. அப்படியே நீங்க கன்சியூம் பண்ணிட்டீங்க, அந்த 4000 GB ஒரு 15 நாளே நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 MBPS மாறிடும். அதுக்கப்புறம் நீங்க அன்லிமிட்டடா யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேண்ட்லைன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது குறிப்பா சொல்லணும்னா லேண்ட்லைன் டிவைஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்பர் மட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்க டிவைஸ் இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா வாங்கி தான் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இவங்க வந்து ஃப்ரீயா தர மாட்டாங்க. அதன் மூலமா உங்களால வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டடா பேசிக்க முடியும். லோக்கல் காலும் பேசிக்க முடியும், எஸ்டிடி காலும் வந்து பேசிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 150 MBPS பிளான் வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 799 ரூபாய் பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க. 18% ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா 943 ரூபாய் வரும். சரிங்களா? 943 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கான ரெண்ட். நம்ம வந்து இந்த ரவுட்டர்லாம் சேர்க்கணும் இல்லையா? ரவுட்டர் ஒரு 2000 ரூபாய், இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து ஒரு 800 ரூபாய், பிளஸ் வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து ஒரு 500 ரூபாய் ஆட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் காஸ்ட் 4243 ரூபாய் வரும். சரிங்களா? 4243 நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 150 MBPSல வந்து நீங்க கன்சியூம் பண்ணிக்க முடியும். அப்லோடும் 150 தான், டவுன்லோடும் 150 தான். அதே மாதிரி இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா லிமிடெட் டேட்டா தான். லிமிடெட் டேட்டா வந்து வெப்சைட்ல வந்து போட்டுக்க மாட்டாங்க, அன்லிமிடெட் டேட்டா தான் போட்டுப்பாங்க. ஏன் பாத்தீங்கன்னா 4 MBPS கொடுக்குறாங்க இல்லையா? நீங்க கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் 4 MBPS கொடுக்கறதுனால லிமிடெட்னு போட்டுக்க மாட்டாங்க, அன்லிமிடெட் டேட்டா தான் போட்டுப்பாங்க. சோ இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 4000 GB வந்து இன்டர்நெட் வந்து கொடுப்பாங்க. அந்த 4000 GB வந்து 30 டிவைட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா 134 GB வரும். சரிங்களா? 134 GBங்கிறது கண்டிப்பா போதுமானது. அப்படியே நீங்க 4000 GB 10 நாளையோ 15 நாளையோ கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 MBPS மாறிக்கும். அதுக்கப்புறம் நீங்க அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு ஒரு லேண்ட்லைன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதன் மூலமா உங்களால வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டடா பேசிக்க முடியும். ஸோ ஓவராலா 150 MBPS கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 943 ரூபாய் இதோடைய காஸ்ட். சரிங்களா? ஒரு மாசத்துக்கான காஸ்ட். இன்ஸ்டாலேஷன் டெபாசிட் அமௌண்ட்லாம் சேர்த்து 4243 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா உங்களால ஒரு மாசத்துக்கான பிளான் வந்து நீங்க எடுத்துக்க முடியும். சரிங்களா? சோ ஓவரால் எல்லாத்தையும் நான் ஸ்கிரீன்ல போறேன் பாருங்க. 25 MBPS கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 3689 ரூபாய் தேவைப்படும். 50 MBPS கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 3830 ரூபாய் தேவைப்படும். 100 MBPS கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4007 ரூபாய் தேவைப்படும். 150 MBPS கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 4243 ரூபாய் தேவைப்படும். சரிங்களா? சோ இது எல்லாமே வந்து ஒரு மாசத்துக்கான பிளான் தான். சரிங்களா? அதனால வந்து டெபாசிட் அமௌண்ட்லாம் இருக்கு. நீங்க 6 மாசம்லாம் போகும்போது கொஞ்சம் பிரைஸ் கம்மியா இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் இருக்குல்ல 800 ரூபாய், இது வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். சரிங்களா? ஒரு சில இடத்துல 500 ரூபாய் ஆகும், ஒரு சில இடத்துல 800 ரூபாய் ஆகும், ஒரு சில இடத்துல டிஸ்டன்ஸை பொறுத்து, அந்த கனெக்டிவிட்டியை பொறுத்து, அந்த போஸ்ட்டை பொறுத்து பிரைஸ் வந்து மாறக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேர்லாம் வந்து 1000 ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சில பேர்லாம் 2000 ரூபாய் வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஸோ வந்து இந்த பிளானோட காஸ்ட்லாம் சேமா தான் இருக்கும். எல்லா ஏரியாலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள. எது மாறுபடும் பாத்தீங்கன்னா அந்த ரவுட்டர் காஸ்ட்டும் சேமா தான் இருக்கும். இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் மட்டும் மாறுபடும். ஸோ வந்து அது மட்டும் தான் கொஞ்சம் உங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஓவரால் இதெல்லாம் விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார்